கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் அந்த லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி விறுவிறுன்னு வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எனக்கு ராஜேஸ்வரி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவங்க தான் இந்த மாதிரி நியூஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி நீங்கள் பாட்டுக்கு என் மேலே பழி போட்டுட்ருக்கீங்க, நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா, எதனால ஆதாரத்தோடு பேசுங்க, ஆதாரம் இல்லாமல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் மட்டும் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. சரி அப்படி மட்டும் உங்களால் நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் மாமனார் இருக்கார் தர்மலிங்கம், அவர் தீபா இவங்க எல்லோரும் சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு இந்த சவாலுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடு. அபிராமி சொல்கிறாங்க, ஏன் இந்த பிரச்சனையை பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் பெருசாக்கல சம்மந்தி, நான் உங்களுக்கு பணிஞ்சு போகலாம், ஏன்னா நீங்கள் என் சம்மந்தி, என் மாப்பிள்ளைக்கு பணிஞ்சு போகலாம், இவன் யார் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான், கார்த்திக்லாம் என்னால் இப்படிலாம் அடங்கி போயிட்டு இருக்க முடியாது, அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக பேசிட்டு போயிரு. கார்த்தி வந்துட்டு நம்ம எபிசோடில் பார்த்த மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு போய் பேசியிருப்பாங்க. அவர் வர்ற மாதிரி இருந்த சூழ்நிலையில் அங்கே ராஜேஸ்வரி வந்துட்டு கடத்திடுவாங்க இல்லையா, கடத்தினதும் என்ன பண்ணன்னு தெரியாமல் கார்த்தி வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டரோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. என்னாச்சு வர்றேன்னு சொன்னார், இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, அவர் காலையில் கிளம்புனாரே, நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டதுமே அங்கே தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க. உடனே ஒய்ஃபு வந்துட்டு பயந்துடுறாங்க, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிருக்குமா சார், அவர் வந்துட்டு நல்லது செய்யத்தானே சார் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துற, அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க, நான் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரேன், அவருக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தைரியம் சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. கார்த்திக் ஒரே யோசனையாக இருக்குது, எப்படிடா அவரை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம ப்ரோமோவில் பார்த்த சீன் தான் மீனாட்சியும் கார்த்தி வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. மீனாட்சி வந்துட்டு கால் எல்லோரும் இருக்கும்போது சொல்கிறாங்க, கார்த்தி தான் அத்தை கால் பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்டர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவாங்களா அத்தை, அதனால் யாரும் எங்கே இப்போ வேணால் இந்த ஹாலில் இந்த இடத்துல இருக்க சொன்னாங்க, இந்த ஆண்ட வேலை தான் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரியோட முகம் போகிற கோப்பை பார்க்கணுமே, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அடுத்து இங்கே கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ராஜேஸ்வரி மாட்டுற சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டரே வந்துடுறாரு. வந்ததும் இந்த ராஜேஸ்வரி அம்மா தான் தீபா மேடத்தோட ஃபோட்டோவை கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு போட சொன்னாங்க, அதனால தான் நானும் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கார்த்தி வந்துட்டு சொன்ன மாதிரியே போலீஸை வர வச்சிடறாங்க. மாப்பிள்ளை நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இதெல்லாம் விட்டுருங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல அபிராமியும் சொல்கிறாங்க, போலீஸ்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்ல, இவங்கள மாதிரி தப்பு பண்ணுறவங்கள இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னா கூட கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, நான் வந்துட்டு அப்படி நிரூபிச்சிட்டேன்னா நானே போலீஸில் போய் சரண்டர் ஆகிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் போலீஸை வர வச்சுருக்கேன், இவங்க போகட்டும் கொஞ்ச நாள் அங்கே இருந்தால் தான் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, கார்த்தியோட அப்பாவும் என்ன சம்பந்தி இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டுறாங்க. என்னென்ன பேச்சு பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடி பேசுன அப்படின்னு தான் இருக்குது. ராஜேஸ்வரி மாப்பிள்ள வேணாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்ச, அப்புறம் ராஜேஸ்வரி வந்துட்டு போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் படுபாவி போய் எப்படி மாட்டி விட்டானே, சே ஐஸ்வர்யா வேற ஊரில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிவிட்டே போக, ஹலோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. தீபாவோட அப்பா இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவங்க அந்த சீரியஸ் கட்டத்துலேருந்து வெளியில் வரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கோங்க, அவருக்கு மட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஆச்சு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், லைஃப் லாங் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்ல, அட படுபாவி இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, சே ஐஸ்வர்யோட அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, பாவம் தீபாவும் அவங்க அப்பாவும் அப்படின்ற மாதிரியே அபிராமி ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்தியோட அப்பாவும் அதானே கூடயே இருந்துட்டு என்னென்ன பேச்செல்லாம் பேசிச்சு, கடைசியில் பார்த்தா இதுதான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரியை புகழ்ந்து தள்ள. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எபிசோடு வந்துட்டு சூப்பராக இருக்க போகுது. ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போன நியூஸை கேட்டு எப்படி வந்துட்டு ரியாக்ஷன் போக போகுதுன்னு பார்க்க நான் ஆர்வமாக இருக்கேன். இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்